சென்னையில் விசாரணைக்காக சம்மன் அளிக்க காவலர்கள் வந்தபோது மயங்கி விழுந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். நிலம் மோசடி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கார்த்திகேயன் என்பவருக்கு சம்மன் அளிக்க காவல்துறையினர் வந்திருக்கின்றனர். மயங்கி விழுந்த கார்த்திகேயனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? எதனால் அவர் உயிர் பிரிந்தது? என்ன காரணம் சொல்லப்படுகிறது? மருத்துவமனை தரப்பில், காவல்துறை தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாலா, நில மோசடி விவகாரத்தில் போலீசார் சம்மன் கொடுக்க வந்தபோது மயக்கமடைந்து கீழே விழுந்த கார்த்திகேயன் வயது 55 என்ற நபர் உயிரிழந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அபிராமிபுரம் கேவிபி கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இந்த நிலையில் தாழம்பூர் காவல் நிலைய போலீசார் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அவரது வீட்டிற்கு வந்து நில மோசடி தொடர்பாக அவரை விசாரிக்க சம்மன் அளித்த போது அவர் திடீரென மயங்கி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் கார்த்திகேயனை மீட்டு ஆட்டோவில் அழைத்துச் சென்று அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்துவிட்டனர். இந்த நிலையில் தான் அவரது சடலமானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தற்போது அபிராமிபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக போலீசார் விசாரணையில் மாம்பாக்கம் பகுதியில் உள்ள நிலத்தை ஆனந்தி என்பவருக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள நிலத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு 26 லட்சம் அட்வான்ஸ் தொகை பெற்றதாகவும், ஆனால் ஆனந்திக்கு அந்த நிலத்தை அவர் பெயரில் எழுதி வைக்காமல் கார்த்திகேயன் காலம் தாழ்த்தி வந்ததாகவும், இதன் அடிப்படையில் ஆனந்தி கடந்த 2024ஆம் ஆண்டு கார்த்திகேயன் மீது மோசடி புகார் கொடுத்ததாகவும், அதன் பேரில் தாழம்பூர் போலீசார் மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கார்த்திகேயன் மீது வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு அழைத்த போதும் அவர் வராத காரணத்தினால் இன்று சம்மன் அளிக்க வந்ததாகவும், அப்போது அவர் வராததால் அவரை பிடித்து இழுத்ததாகவும், அப்போது அவர் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்ததாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதன் சிசிடிவி காட்சியானது வெளியே இருக்கிறது. சரியாக காலை 4:20 மணி அளவில் போலீசார் கேவிபி கார்டனில் உள்ள கார்த்திகேயன் வீட்டுக்கு வந்து அவரை அழைத்த போது அவர் வர முடியாது என கூறிய போது போலீசார் அவரை சட்டையை பிடித்து இழுப்பது தெரிகிறது. இந்த நிலையில் அவர் திடீரென பதட்டத்தில் கீழே மயக்கம் அடைந்து கீழே விழுகிறார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆட்டோவுக்கு கொண்டு செல்லும் அந்த காட்சியும் தற்போது சிசிடிவி காட்சியில் பதிவாகிறது. இந்த சம்மன் கொடுக்க வந்தபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாகத்தான் தனது தந்தை உயிரிழந்த கார்த்திகேயனின் மகன் கதிர்வடிவேலன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல இந்த தனது தந்தை உயிரிழப்பிற்கு போலீசார் மட்டுமே காரணம். தனது தந்தையை கொடூரமாக தாக்கி அவரை கீழே தள்ளியதால் தான் அவருக்கு பிக்ஸ் வந்து அவர் உயிரிழந்து விட்டதாக கார்த்திகேயனின் மகள் நித்யா மற்றும் மனைவி சாந்தி ஆகியோர் போலீசார் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தற்போது அபிராமிபுரம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலா, சம்மன் அளிக்க சென்ற நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் உயிரிழந்திருக்கிறார். போலீசார் தாக்கியதாலேயே அவர் உயிரிழந்திருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். போலீசார் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.